திடீர்னு ஒரு பாம்பை பார்க்குறீங்க, உங்கள் உடம்பு சட்டுன்னு யோசிக்காமல் டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கண்டு ஓடணும், அதாவது ஃப்ளைட். இல்லை அப்படின்னா அதை எதிர்த்து சண்டை போடணும், ஃபைட். இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம காட்டில் அமைதியாக நடந்து போயிட்டு இருக்கிறப்ப எப்படி நம்ம உடம்புக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும்? பிரெயினில் அமிக்டலா அப்படின்ற பாதாம் பருப்பு மாதிரி ஒரு சின்ன உறுப்பு இருக்குது. இது பயம், கோபம், கவலை இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரு மையம். அந்த சுற்றுப்புறத்தில் அந்த பாம்பை பார்த்த உடனே ஆன் ஆகிடும். பாம்பு, புலி, சிங்கம் இந்த மாதிரி எந்த விதமான ஆபத்தை கணிச்சாலும் அது ஆன் ஆகிடும். அது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா சிந்திக்கிறேன் இல்லைங்களா, ஆறாவது அறிவு முடக்கிடும், அதாவது ஹைஜாக் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் அமிக்டலா ஹைஜாக். இது பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளால் அறிவுபூர்வமாக யோசிக்க முடியாது. இதுக்கான கெமிக்கல் கார்டிசாலை உடம்பு ஃபுல்லாக சுரந்துருக்கும். நீங்கள் போர் பற்றின விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளே வர்ற பாம்புக்கும் போர் செய்திக்கும் வித்தியாசம் தெரியாது. The Seventh Sense. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் உங்களோட மூளைக்குள்ள ஒரு உலகப் போரே நடந்துட்டுருக்கு. ஆட நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன்ப்பா, இப்படி நான் உட்காந்துக்கிற நேரத்தில் எப்படிப்பா என் மூளைக்குள்ள உலகப் போரெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போகிற டிவியில், யூடியூப்லலாம் காட்டுறாங்க செய்தியாக. அதை பார்க்குறதுனால உங்கள் மூளைக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அது என்னதான் நம்மளை தாக்குனாலும் அதிலிருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத கண்டான ஒரு 3 சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பல வீடியோக்களில் நம்ம இந்த கருத்தை பார்த்துருப்போம். நம்ம பலாயிரம் வருஷங்களாக நம்ம காட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த பரிணாம வளர்ச்சியில் நம்ம மூளை என்ன பண்ணுது அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்காக மனிதர்கள் யாரை பார்த்தாலும் நாம், அவர்கள் அப்படின்னு லேபிள் பண்ணி போட்டு பிரித்து வச்சுக்கோம். இது ஒரு சர்வைவல் சிஸ்டம். காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்ப நம்ம குழுவோட நம்ம இருந்தால் தான் நமக்கு சேஃப். இதே அடுத்தவங்க அப்படிங்கிறவங்க எதிரிகள். நம்மகிட்ட இருக்கிற உணவு பிடிக்கிட்டு போயிடுவாங்க, நம்மளை துன்புறுத்துவாங்க, நம்மளை தாக்குவாங்க, இது மாதிரி எதை வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் நாம், அவர்கள் அப்படின்னு பிரித்து யாரையும் எப்போவும் சேவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளோட மைண்ட். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறந்த உடனே பார்க்கும், அம்மா, இது அப்பா, நம்ம குடும்பம், அப்புறம் வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் அவர்கள், அவங்க அப்படின்னு பிரிச்சுக்கும். அதே மாதிரி நம்ம மொழி, நம்ம ஜாதி, நம்ம மதம், நம்ம ஊர், நம்ம இனம், அதாவது அவங்க இனம், அவங்க ஜாதி, அவங்க மொழி, இதெல்லாம் அவங்க மொழிக்காரங்க, இது வேறு மொழிக்காரங்க, இப்படின்னு பிரித்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளோட மைண்டு. அதுதான் இது இயற்கையாக ஒரு பரிணாம வளர்ச்சியில் இப்படி தான் வந்திருக்கு. இதனால என்ன நடக்குது அப்படின்னா நம்ம மதத்து மேலே, நம்ம ஜாதி மேலே, நம்ம குழு மேலே, நம்ம இனம், நம்ம மொழி மேலே, நம்ம நாட்டு மக்கள் மேலே பற்று அப்படின்றது கொஞ்சம் நமக்கு இயல்பாகவே இருக்குது. நம்ம குரூப் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த வித தப்புமே இல்லை. ஆனால் இதுவே அதீத பற்றா மாறி அடுத்து அழிஞ்சாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு போனோம் அப்படின்னா அதுதான் இங்கே பிரச்சனைக்கே ஆணிவேர். இந்த அதீத பற்று இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம மக்களை அவங்க தாக்கிட்டாங்க, இல்லை நமக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க கொதிச்சு எழுந்துருவாங்க. இவங்களோட அறிவு வேலை செய்யாது. கண்மூடித்தனமாக அவங்கள எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மதத்தை, அவங்க நாட்டை, அவங்க ஜாதியை கண்மூடித்தனமாக அந்த ஒரு குரூப்பை டோட்டலாக எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வீட்டில் ஆரம்பித்து நடக்கிற பெரிய உலக போர் வரைக்கும் இதே ஃபார்முலாவை வச்சு தான் எல்லா சண்டைகளும் ஆரம்பமாகுது. இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்றது இந்த மூளையோட நாம், அவர்கள் அப்படின்னு பிரித்து பதிவு பண்ணுற மெக்கானிசம் தான். இதுக்கான முதல் சொல்யூஷனையும் பார்த்துடுவோம் இம்மிடியேட்டாக. என்ன அப்படின்னா அடுத்தவங்க குரூப்பு, அவங்க ஏதாவது ஒரு சில நபர்கள் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா மொத்த குரூப்பையும் ப்ளேம் பண்ணாமல், மொத்த மதத்தையும் மொத்த நாட்டையும் ப்ளேம் பண்ணாமல் அந்த தவறு பண்ணுற நபரை மட்டும் குறிப்பிட்டு லேபிள் பண்ணணும். இவன் குற்றவாளி அப்படின்னு லேபிள் பண்ணணும். மொத்த முஸ்லீம்ஸ் கெட்டவங்க, மொத்த இந்துக்கள் கெட்டவங்க, மொத்த கிறிஸ்டியானிட்டியுமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு லேபிள் பண்ணுறதை விட்டுட்டு யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் லேபிள் பண்ணணும். அதாவது அவங்க மதத்தில், அவங்க இனத்தில் தப்பு பண்ணுறவங்க மட்டும் தப்பு கிடையாது, நம்ம மதத்தில், இனத்தில் தப்பு பண்ணாலும் அவங்களும் குற்றவாளிகள் தான்.
இதை வந்து நம்ம இந்த நாம் அவர்கள் அப்படின்ற ஒரு லேபிள்குள்ளேருந்து சிக்கிக்காமல் விடுபட்டு குற்றவாளிகளை மட்டும் பார்க்குற பக்குவம் நமக்கு வரணும். இது வரல அப்படின்னா இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்ற கையாளுறவங்க ஈஸியாக எப்படி வேணாலும் சண்டையை உருவாக்கலாம். நாம் அவர்கள் அப்படின்றதுல நம்ம இந்தியாவில் தான் வந்து பல மதங்கள் இருக்குது. இந்து, கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம், புத்திசம் அப்படின்னு பலதரப்பட்ட மதங்கள் இருக்குது. இங்கே எப்படி வேணாலும் சண்டையை உருவாக்க முடியும். ஆனால் இதுவே ஒரு முஸ்லீம் மட்டும் இருக்கிற நாட்டுக்குள்ளேயும் வந்து அதே மாதிரி பிரிவினைகள் இருக்குது, சண்டையும் நடக்குது. அவங்களும் வந்து நாம் அவர்கள் அப்படின்னு பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம இந்து மதம் மட்டும் இருந்த காலத்துலேயுமே வந்து சைவம், வைணவம் அப்படின்னு பிரிவினைகள் இருந்தது. கிறிஸ்டியானிட்டிலையும் வந்து எவாஞ்சலிஸ்ட், பெந்தகோஸ்ட் இப்படின்னு நிறைய பிரிவினைகள் இருக்குது. அவங்களும் பிரிஞ்சு அடிச்சுக்குவாங்க. நம்ம தமிழர், வடக்கன், தெலுங்கன் இப்படின்னு பிரிஞ்சு அடிச்சுக்குவோம். உலகம் முழுக்க இந்த லேபிள்குள்ளே குற்றவாளிகளை உள்ளே போடாமல் குற்றவாளிகளுக்கு தனி லேபிள் போட்டோம் அப்படின்னா இந்த பிரிவினைகள் இருந்தாலும் குற்றவாளிகள் அப்படின்னு தனி முத்திரை லேபிள் போட்டோம் அப்படின்னா இவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கிறிஸ்டல் கிளியராக தெரியும். இந்த போர்கள், பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்றது நடக்கவே நடக்காது. அதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்க வெற்றி பெற மாட்டாங்க. அடுத்த ஒரு பிரச்சனைக்கு பார்ப்போம். ரெண்டாவது பிரச்சனை, டிவியில், யூடியூப்பில் காட்டுற இந்த நியூஸ் எல்லாம் வந்து எப்படி பாதிக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஒரு பிரபல நரம்பியல் நிபுணர் ஜோசப் லெடுக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமிக்டலா ஹைஜாக் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு பாம்பை பார்க்குறீங்க. உங்கள் உடம்பு சட்டுன்னு யோசிக்காமல் டக்குன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கண்டு ஓடணும், அதாவது ஃப்ளைட். இல்லை அப்படின்னா அதை எதிர்த்து சண்டை போடணும், ஃபைட். இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம காட்டில் அமைதியாக நடந்து போயிட்டு இருக்கிறப்ப எப்படி நம்ம உடம்புக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும்? அதுக்காக தான் நம்ம உடம்புல இருக்கிற பிரெயினில் அமிக்டலா அப்படின்ற பாதாம் பருப்பு மாதிரி ஒரு சின்ன உறுப்பு இருக்குது. இது வந்து பயம், கோபம், கவலை இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற ஒரு மையம். அந்த சுற்றுப்புறத்தில் அந்த பாம்பை பார்த்த உடனே ஆன் ஆகிடும். பாம்பு, புலி, சிங்கம் இந்த மாதிரி எந்த விதமான ஆபத்தை கணிச்சாலும் அது ஆன் ஆகிடும். அது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா சிந்திக்கிறேன் இல்லைங்களா, ஆறாவது அறிவு, அதாவது பிஎஃப்சி அப்படின்றத முடக்கிடும், அதாவது ஹைஜாக் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் அமிக்டலா ஹைஜாக். இது பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளால் அறிவுபூர்வமாக யோசிக்க முடியாது. நம்மளால் ஒன்றா ஃபைட் பண்ண முடியும், இல்லைன்னா ஃப்ளைட் ஓட முடியும். இதுக்கான கெமிக்கல் கார்டிசாலை வந்து உடம்பு ஃபுல்லாக சுரந்து விட்டுரும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் போர் பற்றின விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளே வர்ற பாம்புக்கும் போர் செய்திக்கும் வித்தியாசம் தெரியாது. போர் வருது, அதனால் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட போகுது, பங்குச்சந்தையெல்லாம் கிராஷ் ஆக போகுது, இப்படின்ற மாதிரியான செய்திகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மண்டைக்குள்ளே அமிக்டலா ஹைஜாக் அப்படின்றது நடக்கும். உங்களோட அறிவு வேலை செய்யாமல் போயிடும். இந்த மனிதனோட மூளை வந்து பாசிட்டிவான விஷயத்தை விட இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த டக்குன்னு கிராப் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்மளை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறது தான் நம்ம மூளையோட வேலை. இந்த வீக்னஸ், அதாவது இது ஸ்ட்ரென்த்து தான், இதை வந்து வீக்னஸாக பயன்படுத்தி எப்படி செய்தி சொல்லணும், என்ன மாதிரி தலைப்பு வைக்கணும் அப்படின்றது இந்த உலக செய்தியாளர்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த யூடியூப் சேனல்காரங்களுக்கும் தெரியும். உலகத்தில் அங்கங்கே போர் நடக்குதோ இல்லையோ, அதாவது ஒரு சின்ன வெடிகுண்டை போட்டால் அதுக்கு அந்த சத்தம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சவுண்டு பெருசாக போட்டு அதை காட்டணும் அப்படின்னு இவங்க சேனல் செய்திக்காரங்கெல்லாம் அந்த பயத்தை வந்து எப்படி ஊதி பெருசாக்க முடியுமோ அந்த மாதிரி ஊதி பெருசாக்குவாங்க. நீங்களும் தொடர்ந்து அதையே அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் இதுக்கான சொல்யூஷனை யாருமே சொல்ல மாட்டாங்க. யூடியூப் சேனல் ஆகட்டும், இல்லை செய்தி நிறுவனங்களாகட்டும், யாருமே சொல்யூஷனை பற்றி பேச மாட்டாங்க. அந்த பயத்தை அப்படியே பெருசாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் எங்கேயோ நடக்கிற போருக்காக நீங்கள் விதவிதமாக அதே தகவலை வந்து சும்மா பார்த்து, இப்போ யூடியூப் சேனலில் பேசுகிறவங்கெல்லாம் இன்னும் எக்ஸ்பர்ட் மாதிரி இங்கே, அதாவது அதாவது நாம் அவர்களில் எந்த குரூப் வந்து நம்மளை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த செய்திகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்கள் உடம்புல அந்த கார்டிசால் அப்படின்றது ஏறிக்கிட்டே இருக்கும். அமிக்டலா ஹைஜாக் அப்படின்றது நடக்கும். உங்களோட அறிவு பகுதி அப்படின்றது முடக்கும். பொருளாதார வீழ்ச்சியே ஏற்பட்டால் கூட உண்மையாலுமே நீங்கள் உங்களால் இந்த அமிக்டலா ஹைஜாக்கில் இருக்கிறப்ப தீர்வை தேட முடியாது. சரி, அப்போ ரெண்டாவது சொல்யூஷன் என்னென்னா, இந்த மாதிரி பயத்தை ஏற்படுத்துகிற செய்திகள் என்ன மாதிரியான உணர்ச்சிகளை ஏற்படுத்துது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ரெண்டாவது, அதுக்கான தீர்வை யார் சொல்கிறா அப்படிங்களோ அந்த வீடியோக்களை பாருங்கள்.
ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி பயத்தை ஏற்படுத்துகிற செய்திகளை புறக்கணிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா தான் அவங்க போடுறத நிப்பாட்டுவாங்க, தீர்வுகளை தான் மக்கள் தேடுறாங்க அப்படின்னு தீர்வுகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம பிரெயினில் இருக்கிற இன்னொரு பகுதியை பற்றியும் நம்ம இங்கே பார்த்தாகணும். அதுதான் RAS, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்மக்கிட்ட காட்டும். நம்ம பயம் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பய சம்மந்தப்பட்ட விஷயங்களையே நமக்கு காட்டும். நம்ம அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா அது தீர்வை நோக்கி கரெக்டாக காட்டும். ஸோ அதனால் மூணாவதாக ஒட்டுமொத்த சொல்யூஷன் என்னென்னா, நம்மளால் உடனடியாக போரை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. வர பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க முடியுமா? கண்டிப்பாக தடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிறது பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை மற்றும் கூட்டு செயல். இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் மக்கள் அமைதியாக வாழக்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். எப்பப்பெல்லாம் அந்த செய்திகளை பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் உலகத்தில் அநியாயம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி அஃபர்மேஷனை சொல்லிக்கோங்க. கூட்டு செயலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி லேபிள் பண்ணுறதுலேருந்து விலகிக்கிங்க. அதே மாதிரி இந்த போர் செய்திகள், பயமுகத்தை ஏற்படுத்துகிற செய்திகளை பார்க்குறத நிறுத்திடுங்க. உலகத்திலேயே ஒரு இடத்துல சண்டை நடந்தால் அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் வரைக்கும் பாதிக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத சிஸ்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மாற்றத்தை தான் இந்த நிகழ்வுகள்லாம் கொடுக்கும் அப்படின்றது நம்புங்க. உண்மையிலேயுமே இந்த போரினால் நாளைக்கு பல பொருட்களோட விலைகள் உயர்ந்து பொருளாதார சரிவு அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா, அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இல்லை அந்த தடையை ஒரு முன்னேற்றத்துக்கான படிக்கெல்லாம் மாற்றி அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி நம்ம போகலாம் அப்படின்றதுக்கு உண்டான வழிகளை தேட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களோட RAS ஃபில்டர் அதுக்குண்டான வழிகளை, பொருளாதார சரிவு இருந்தால் கூட நம்ம அதிலிருந்து மீண்டு வரக்குண்டான வழிகளை உங்களுக்கு காட்டும். இதற்கு மாறாக இந்த பயம் ஏற்படுத்துகிற செய்திகளையும் இந்த போர் செய்திகளையும் பார்த்துட்டே இருக்கிறது அப்படின்றது நமக்குள்ள பயத்தை தான் விதைக்கும். அமிக்டலா ஹைஜாக் நடக்கும். பயத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை நம்ம எடுக்கலாம், திரும்ப திரும்ப நீங்கள் எதை பண்ணாலும் அந்த பயம் அப்படின்றதே திரும்ப வரும். சொல்யூஷன் அப்படின்றதே யாருக்கும் தெரியவே தெரியாது. அந்த RAS ஃபில்டர் சொல்யூஷன் நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட அதை நமக்கு காட்டாது. இந்த நாம் அவர்கள் அப்படின்னு அந்த அதீத பற்றாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்போசிட் குரூப் செய்கிற கெட்ட விஷயங்களையே உங்கள் RAS ஃபில்டர் காட்டும். அந்த மாதிரி செய்தி சொல்கிற யூடியூப் சேனல்களை தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. இது ஒட்டு மொத்தமாக பெரிய பிரிவினைக்கு தான் வழிவகுக்கும். அதனால் மொத்தமாக பொருளாதார சரிவோ எதுவோ வந்தாலும் அதுக்கான தீர்வை தேட தொடங்குங்க. பயத்தை ஏற்படுத்துகிற செய்தியை முற்றும் தவிருங்க. நடக்கிற நிகழ்வுகள்லாம் நன்மைக்கே தான் நடக்கும், நன்மை தான் விளையும் அப்படின்னு மொத்தமாக நம்புங்க. நாம் அவர்கள்னு பிரிவினையை தூண்டுற சோசியல் மீடியாவில் இருந்து எந்த செய்தி வந்தாலும் நீங்கள் கண்டுக்காமல் விடுங்க. இதையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா 2008 ஏற்கனவே ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்தது. அதுக்கப்புறம் GST, டிமானிட்டேஷன், அதுக்கப்புறம் கொரோனா, இந்த மாதிரி பல நிகழ்வுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதையும் கடந்து நம்ம வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி மகிழ்ச்சியாக போய்கிட்டே தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதை செயல்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.